இவருடைய தசாம்சம் லக்னம் வர்க்கோத்தமம், மகர லக்னத்திலேயே இவர் பிறந்திருக்கிறார். இந்த லக்னத்தில் 10ஆம் பாவாதிபதியார் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் யார்? குரு. 3ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி குரு. அந்த 3ஆம் பாவம்ங்கிறது முக்கியம். அந்த 3ஆம் பாவாதிபதி குரு 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது தகவல் தொடர்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடான வேலைகளில் இவர் இருப்பார் அப்படிங்கிறத இந்த ஜாதகம் குறிப்பிடுகிறது. ரெண்டாவது விஷயம், தசா சீக்வன்ஸ். செவ்வாய் திசையும் ராகு திசையும் இவருக்கு ஐடி துறையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் புதனுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த புதன் லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நன்றாக கவனித்து, திரும்ப 3ஆம் பாவம் ரிலேட் ஆகுது. சரியா? தசால செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் கன்னிராசியில் இருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்த புதன் 3ஆம் இடத்திலிருந்து கன்னிராசியை பார்க்கிறார். ஸோ அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட், ட்ரிகரிங் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட். ஸோ இவர் ஐடி துறை சம்பந்தப்பட்ட கல்வி, அது சம்பந்தமான வேலையில் இருக்கிறார். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகு திசை. ராகு திசை லக்னத்திற்கு 6ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கிறார். ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் புதன். அந்த புதன் அகைன் 3rd பாவால இருக்கார்.